அஸ்ட்ரோ இந்தியா நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் பேசுகிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டா இந்த ஜோதிட தகவல்கள் அனைத்தும் உடனுக்குடன் வந்துவிடும். அன்பு நண்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த ஜோதிட கலையில் சந்திரன் என்பவர் மனோகாரகன். எனவே அவர் நின்ற ராசி நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்வது இயற்கையானது. ஆனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளில் மொத்தம் 27 நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் இந்த 27 நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதும், மொத்தம் உள்ள 360 டிகிரியில் ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரி என்றும், ஒவ்வொரு நட்சத்திரமும் 13.3 டிகிரி என்றும், அதேமாரி ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் சுமார் 3.3 டிகிரி என்றும் பிரிக்கப்பட்டிருக்கு. அதை நன்கு ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த 4 பாதங்களில் எந்த ஒரு பாதத்தில் உங்களுடைய சந்திரன் அமர்ந்துள்ளார் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுடைய குணாதிசயங்கள்லாம் 90% சரியாக இருக்கும். அதேமாரி 100% துல்லியமாக ஒருவரது குணத்தை அவரது ராசி அல்லது நட்சத்திர பாதம், லக்னம் இவற்றை மட்டும் கருத்தில் கொண்டு கூறிவிட முடியாது. அதற்கு அவருடைய லக்னத்திற்கு ஏதேனும் கிரகங்களின் பார்வை விழுகின்றதா, இல்லை லக்னாதிபதியுடன் கிரக சேர்க்கை ஏதேனும் உள்ளதா என்று அந்த லக்னத்திற்கு 4, 9, 10 ஆகிய இடங்களில் இந்த கிரகங்களின் தன்மை இவற்றை கொண்டு மட்டுமே 100% ஒருவருடைய குணாதிசயங்களை கணிக்க முடியும். அதனால் இந்த ஜாதகத்தை பார்த்து ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் இவற்றை வைத்து அவருடைய குணாதிசயங்களை கூறிவிட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் அமைந்த நட்சத்திரமும் அதனுடைய பாதமும் அதன் அடிப்படையில் அவர்களுடைய குணங்களை பற்றியும் துல்லியமாக பார்ப்போம். அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மிக மிக முக்கியமானது நட்சத்திரம். அதுமாரி இந்த பஞ்சபூதங்களில் நட்சத்திரமும் ஒன்றாகும். அதாவது ஒருவர் எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துள்ளாரோ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் விடுகிறதோ அதுவே அவரது ஜென்ம ராசியாகும். அதாவது ராசி மொத்தம் 12, மொத்த நட்சத்திரம் 27. இங்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டு குறிக்கப்படுகிறது. சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் முழுமையாக ஒரு ராசியை மட்டுமே குறிக்கும். அதாவது சில நட்சத்திரங்கள்லாம் 2 ராசியை குறிக்கும். அதாவது சில நட்சத்திரங்கள் 2 ராஜ்யங்களை ஆள்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது. உதாரணமாக ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக்கொண்டால் அவரது ராசி மேஷமாகும். ஏனென்றால் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் முழுமையாக அமைந்துள்ளது. அதனால் அவர் அஸ்வினி நட்சத்திரம் என்றால் எப்பொழுதுமே அவர் மேஷராசிக்காரர் என்று தான் அர்த்தம். அதே சமயம் ஒருவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக்கொண்டால் கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் மேஷராசியாகும். அதுமாரி 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் அடங்கியுள்ளது. இங்கு அவர் கார்த்திகை நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் பிறந்தாரோ அதை முதலில் பார்க்க வேண்டும். இதை அவர் பிறந்த ஊர், பிறந்த நாடு, பிறந்த நேரம் இவற்றின் அடிப்படையில் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்தை வைத்தும் அன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தும் சந்திரனின் நிலையை வைத்து அவர் எந்த ஒரு பாதத்தில் பிறந்தார் என்று முடிவு செய்ய முடியும். அதனால் அவர் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் என்றால் மேஷ ராசியும், அது இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்கள் என்றால் ரிஷபராசியும் குறிக்கும். அதனால் அவர் எந்த நட்சத்திர பாதத்தை வைத்து அவர் எந்த ராசியில் பிறந்தார் என்று தெரிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக ஒருவர் கோவிலுக்கு போய் அர்ச்சகரிடம் தன்னுடைய கோத்தாரம் மற்றும் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் இவற்றை குறிப்பிட்டு அர்ச்சனை செய்ய சொல்ல போகிறாருன்னு வச்சுங்களேன். அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு மிருகசீரிஷ நட்சத்திரம் என்று சொன்னால் போதாது. அவர் எந்த ஒரு ராசி என்று குறிப்பிட வேண்டும். காரணம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்கள்லாம் ரிஷபராசியிலும் 3, 4 பாதங்கள்லாம் மிதுன ராசியிலும் அடங்கியுள்ளது. அதனால் 3, 4 பாதங்கள் என்றால் மிதுன ராசி என்று தெளிவாக தன் ராசியை தெரிந்து சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தவறான ராசிக்கு அர்ச்சனை நடக்கும். இப்போ ஒருவர் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக்கொண்டால் உத்திராட நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் தனுசு ராசியிலும் 2, 3, 4 பாதங்கள் மகர ராசியிலும் அடங்கியுள்ளது. எனவே எல்லோரும் தங்களது நட்சத்திரம் எத்தனையாவது பாதம், அது எந்த ராசியை குறிக்கிறது என்று அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கோவிலில் அர்ச்சனை செய்ய, திருமண பொருத்தம் பார்க்க, யாகம் முதலிய பூஜை காரியங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும். இங்கே 27 நட்சத்திரங்களும் அவற்றின் பாதங்கள் எந்தெந்த ராசியில் அடங்கியுள்ளன என்ற விவரம்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரம் ஆகாயத்தில் என்ன வடிவத்தில் உள்ளது என்றும், எத்தனை நட்சத்திர தொகுப்பு என்று கணக்கிட்டு அவற்றையும் எண்ணாக நமது முன்னோர்கள் தொகுத்து கொடுத்துள்ளார்கள். அதாவது வானில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும்
நம் முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்ட இந்த நட்சத்திரங்களின் கூட்டத்தையே ஒரு நட்சத்திரமாக பாவித்து அவற்றின் உருவம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று நமக்கு சுட்டிக்காட்டி உள்ளார்கள். இந்த கூட்டு எண் சில நூல்களுக்கு இடையே சிறு சிறு வித்தியாசம் இருந்தாலும் இங்கு மூல நூல்கள்லாம் நன்கு ஆராய்ந்து நட்சத்திரங்களின் உருவம் எண் இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது பலனும் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் சிறப்பு பலனும் கால தேசத்திற்கு தக்கவாறு குறிக்கப்படுகிறது. அதாவது புராணத்தில் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பூலோகத்தில் பிறந்து நல்லது செய்து நல்ல புண்ணிய ஆத்மாக்களே நட்சத்திரங்களாக அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். இருந்தாலும் புண்ணிய ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறது. முதலில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்களை பற்றி பார்ப்போம். அதிக சுறுசுறுப்பும் ஆற்றலும் தான் இவர்களின் சிறப்பான குணமாகும். மேலும் இவர்கள் எப்பொழுதும் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். இதனை இவர்களின் பிரச்சனை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருப்பார்கள். தங்கள் இடத்தை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பதிலேயே அதிக நேரத்தை செலவழிப்பார்கள். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது, அதாவது பேச்சுக்கும் சொல்லுக்கும் எழுத்துக்குமான கலைவாணி பிறந்த நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் சாந்தமான குணமும் அழகும் அறிவாற்றலும் மிக்கவர்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் உள்ளவர்கள். இவர்களை அவ்வளவு எளிதில் மற்றவர்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. அதுமாரி நம்பிக்கையான இவர்களின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. இந்த அஸ்வினி நட்சத்திர கூட்டம் ஒரு குதிரை முக வடிவில் அமையும். அதுமாரி இந்த 6 நட்சத்திரங்களை இது குறிக்கும். அதுவும் இது மேஷராசியில் அமையும். அதுமாரி இந்த நட்சத்திரத்தை ஆளும் கிரகம் கேது, அதாவது ராசிக்குரிய கிரகம் செவ்வாய். பொதுவான குணங்கள்லாம் பார்த்தோம்னா புத்தி கூர்மை, வடிவமான தோற்றம், ஆடை ஆபரணங்கள் அணிவதில் ஆசை, பாசம், நேசம், கோபதாபங்கள், உணர்ச்சி வசப்படுதல், தன்னம்பிக்கை, துணிச்சல், தர்ம சிந்தனை, பயமின்மை, எதையும் வேகமாக சிந்தித்து வேகமாக செயல்படுதல், கர்வம், தவறான முடிவெடுத்தல், சாதிக்கும் தன்மை, பிடிவாதம் போன்றவை இவர்களுடைய பொதுவான குணங்கள். அதுமாரி எந்த வேலையை தொடங்கினாலும் அதை சிறப்பாக முடித்துவிட்டு தான் மறுவேளை பார்ப்பார்கள். கூர்மையான அறிவாற்றலும் சிந்தனை திறனும் இவர்களிடம் இருக்கும். இந்த நட்சத்திரக்காரர்களின் கண்களில் எப்போதுமே பிறரை ஈர்க்கும் ஒரு கவர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதுமாரி எந்த காரணத்துக்காகவும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். எதிலும் முதலிடத்தில் இருக்க விரும்புவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்வார்கள். நெருக்கமான நண்பர்கள் என்று ஒரு சிலர் மட்டுமே இருப்பார்கள். அதுமாரி பல மொழிகளை கற்றறியும் திறன் இருக்கும். செய்கின்ற பணிகளில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். இவர்களை தேடி உயரிய பதவிகள்லாம் வரும். தங்களின் குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதுமாரி ஆன்மீக பணிகளில் அதிகம் ஈடுபாடு இருக்கும். தீர்க்க ஆயுசெல்லாம் உண்டு. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள்லாம் எதிலும் முதலிடத்தில் இருக்கவே விரும்புவீர்கள். அதுமாரி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் போலீஸு, இராணுவம் போன்ற துறைகளில் சேர்ந்து சிறப்பான சாதனைகள் புரிய வாய்ப்புகள்லாம் அதிகம். அதுமாரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய அஸ்வினி தேவர்கள்லாம் தேவலோக மருத்துவர்கள் என்பதனால ஒரு சில பேர்லாம் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்கள். அவர்களுடைய உழைக்கும் சக்தி மற்றும் கவனம் முழுவதும் வேலையில் அல்லது விளையாட்டு போன்றவை தான் ஈடுபட்டு கொண்டிருக்கும். அதுமாரி எதிலும் வேகமாக செயல்பட துடிப்பவர்கள். பொதுவாக கார், பைக்கில் மிக வேகமாக செல்வது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுமாரி தீயணைப்பு, அறுவை சிகிச்சை, மருத்துவம், மாந்திரீகம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் ஆர்வம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு செயலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இருப்பதெல்லாம் இவர்களுக்கு ஒத்தே வராது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாம் மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் கூடியவராக இருக்கும். நீங்கள்லாம் அழகாக பேசுவீர்கள். சில சமயங்களில் உங்களுடைய சாதுரியமான பேச்சினால் மற்றவர்களிடம் உங்களுக்கான மதிப்பை பெற்றிடுவீர்கள். அதுமாரி பொருள் சேமிப்பை விரும்புவீர்கள். எதிர்காலத்திற்கான திட்டங்களில் தெளிவாக வரையறுத்து முடிவெடுப்பீர்கள். உங்களின் முயற்சியெல்லாம் வெற்றியடைய கடுமையான உழைப்பை வெளிப்படுத்த தயங்க மாட்டீர்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்படும் செயல்களை முழு மூச்சுடன் செயல்பட்டு செய்து முடிப்பீர்கள். அதுமாரி செல்வந்தராகவும் புத்தி சாதுரியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். விவாதம் செய்வதிலும் ஆடம்பரத்திலும் நாட்டம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களை நன்கு புரிந்து கொண்டு அன்புடன் பழகுவீர்கள். அதுமாரி ஆசிரியரை போல நல்ல விஷயங்களை பிறருக்கு போதிப்பீர்கள். அதேமாரி ஜோதிட சாஸ்திரம் ஈடுபாடுலாம் உங்கள்கிட்ட இருக்கும். தைரியம் உடையவர்கள், செய்தொழிலை தவறு இல்லாமல் செய்பவர், பெண்கள் விரும்பத்தக்கவர், தர்மம் செய்யும் பண்புடையவர், பொய் பேச மாட்டார், ஆடை அணிகலனில் விருப்பம் உடையவர், சிறு கோபத்தை உடையவர், மிகுந்த புகழை உடையவரும் இவர் தான்.
அதுமாரி கெட்டிக்காரர், சிவந்த கண்களையும் அகன்ற மார்பையும் உடையவர்கள், தூய்மையானவர், உயர்ந்த நெற்றி உடையவர். அதேமாரி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். அதாவது வேதாந்த அறிவுக்கு காரகன், மோட்சத்திற்கும் பாவ விமோசனத்துக்கு காரகன், விஞ்ஞானம் தொழில்நுட்ப அறிவுக்கு காரகத்தன்மை உள்ள கேது பகவான் சுபிட்சம், சௌபாக்கியம், சுகபோகம் அனைத்தும் கொடுப்பான். அதுமாரி நல்ல அறிவு ஆற்றல் எதையும் சாதிக்க வைப்பார். சில நேரங்களில் எதிர்பாராத சங்கடங்களை சந்தித்தாலும் முடிவில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். அதேமாரி வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் கண்டுகொள்ளவே மாட்டீர்கள். தோல்வி வந்தால் அதை பெரிதாக நினைத்து கவலையும் பட மாட்டீர்கள். தங்களை யாரும் மிஞ்சிடக்கூடாது என்ற கங்கணத்தில் குறிக்கோளை மனதில் வைத்து செயல்படுவீர்கள். தொழில் வாழ்க்கையில் பெறும் சாதனைகளை செய்வீர்கள். அதுமாரி மருத்துவம், என்ஜினியரிங் தொழில்களில் சாதனை செய்வீர்கள். அதுமாரி குடும்ப பொறுப்பு தேவைகளெல்லாம் உடனுக்குடனே செய்து முடிப்பீர்கள். நீடித்த நோய் நொடியெல்லாம் தாக்காது. அப்பப்போ சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் உங்களை வேதனைப்படுத்தும். இரண்டாவது திசையே சுக்கிர திசை வந்து விடுவதனால சுகபோக வாழ்க்கை வாழ ஆசைப்படுவீர்கள். சில பேர்லாம் கலப்பு திருமணம், காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். சில பேர் காதல் தோல்விகளை சந்தித்து வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவார்கள். சில பேர் வெளிநாட்டு வேலை, அந்நிய தேசத்திலே தங்கி வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் இருந்து 3, 6, 11 கேது பகவான் இருந்தால் செல்வ சீமானாக வாழ்க்கை அமையும். இந்த கேதுவை குரு பார்த்தாலும், கேதுவுக்கு திரிகோணத்தில் குரு இருந்தாலும் அரசு வேலை, தலைமை பதவி, புகழ், அந்தஸ்து பெற்று வளமான வாழ்க்கை அமையும். அதுமாரி கேந்திரம் 1, 4, 7, 10 கேது இருந்தாலும் நிரந்தர உத்தியோகத்தில் வருமானம் கிடைக்கும். 8 கேது இருந்தாலும் பாதகாதிபதி சாரம் பெற்றாலும், 6, 8, 12 அதிபதி சாரம் பெற்றாலும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும். இந்த மோட்சகரகமான கேது முன்னோர் வகையில் சாபங்களை கொடுப்பார். அதாவது கேது சனியுடன் சேர்ந்தாலும், சனி பார்வை கேதுவுக்கு இருந்தாலும் குடும்பத்திற்கு பெண் சாபம். பெண் சாபம் பொல்லாது என்று கூறுவார்கள். அதுமாரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சாபங்கள் உள்ளது என்பது பொதுவான விதி. குரு பார்வை பெற்றால் சாப விமோசனம் பெறலாம். இந்த அஸ்வினியில் பிறந்தவர்கள்லாம் பின்பு வாழ்க்கை நன்றாக இருக்கும். புதன், சுக்கிரன், சனி, குரு இவருடைய நண்பர்கள். அதுமாரி சூரியன், சந்திரன் கடும் எதிர்ப்பு பகைவர்கள். அதாவது இந்த நட்சத்திரத்திற்கு என்று கோவில் நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இருக்கும் ஸ்ரீபவ ஔஷதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று இந்த ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் சென்று அர்ச்சனை செய்து கற்பூர ஆர்த்தி பார்த்தால் இந்த கேது பகவான் உங்கள் நட்சத்திரத்தை வலிமையாக்கி பிரகாசிக்க வைப்பார். நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதனால நல்ல புத்திசாலியாகவும் பலராலும் விரும்பி நேசிக்கப்பட்டவராகவும் இருப்பீர்கள். அத்துடன் பிறருக்கு மரியாதை காட்டும் பண்பாடும் உண்மையை பேசும் குணமும் எப்பொழுதும் உங்களிடம் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் தொழிலில் பயிற்சி பெற்றவராக விளங்குவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் நல்ல உறவுகளை பராமரித்து வருவீர்கள். அதுமாரி நீங்கள் நல்ல உடை உடுத்துவதிலும் ஆபரணங்களிலும் ஆசை கொண்டவர்களாக இருப்பீர்கள். அதேமாரி உங்களுக்கு பருமனான உடல்கட்டு இருந்தாலும் பலவீனமான கல்லீரல் இருக்கும். உங்களுடைய 20வது வயதிலிருந்து நீங்கள் நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். ஏன்னா இந்த குந்துமூல நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பதனால பூஜைகளை செய்ய வேண்டும். அதாவது இந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குடும்ப பற்று, போர் வீரணி போன்ற வீரம், முரட்டு பிடிவாதம், அபாரமான தன்னம்பிக்கை, பொருள்களிடமும் பெண்களிடமும் விருப்பம், எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்ற ஆசை போன்றவையெல்லாம் இதற்குரிய குணங்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் நேர்மை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் தனது சொந்த உழைப்பால் முன்னேறுபவர்களாகவும் இருப்பார்கள். வசதியாக வாழ அதிக செலவு செய்தாலும் பிறருக்கு எந்த நேரத்திலும் உதவுவார்கள். இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஆண் குழந்தைகள் அதிகம் பிறக்கும். அதுமாரி வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் அடிப்படை வசதிகளுக்கு எந்த குறையும் ஏற்படாது. நட்புக்கு எப்போதும் மிகுந்த மரியாதை தருவார்கள். நண்பர்களுக்காக எதையும் செய்வார்கள். மேலும் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்கள் கடின உடல் உழைப்பினில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த ஓரவஞ்சனையும் கர்வமும் கொள்ளாமல், பக்க விளைவுகளை நினைத்து பார்க்காமல் தன்னை சார்ந்தவர்களின் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போராடுவீர்கள். அதுமாரி பிரச்சனைகளை சரி செய்ய உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் அல்லது பார்வையில் இருந்தால் இவர்களுக்கு சண்டை போடுவது மற்றும் தன்னை சுற்றி பிரச்சனை உண்டாக்குவது அல்லது பிரச்சனைகளை ரசிப்பது போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதுமாரி இவர்கள் சபல புத்தி உள்ளவர்கள், சற்று கஞ்சத்தனம் உடையவர்கள். பிறரை ஏமாற்றும் இவர்கள் தங்கள் ஏமாற்றத்திற்கு தாங்களே காரணமாவார்கள். பிறருக்கு துன்பத்தை கொடுப்பார்கள். எப்பொழுதும் சிற சிந்தனை இல்லாமல் செயல்படுவார்கள். அதேமாரி மற்றவர்களை தூக்கி எறிந்து பேசும் இயல்புடையவர்கள். உறவினர்களை வெறுப்பார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் அஸ்வினி 1 பாதத்தில் பிறந்தவர்கள். அதனால தான்.
அதேமாரி அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் கலையில் ஈடுபாடு, பணம் சேர்ப்பதில் ஆர்வம், சிற்றின்ப ஈடுபாடு, புகழில் விருப்பம் போன்ற குணங்கள்லாம் இருக்கும். ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் மற்றவர்களை கவரும்படியான தோற்றத்துடன் காணப்படுவார்கள். மிக சிறந்த உயர்கல்வி கற்கும் யோகம்லாம் இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அதிக அளவில் நண்பர்களை பெற்றிருப்பார்கள். இவர்களுக்கு மிக இளம் வயதிலேயே வசதியான சொந்த வீடு, வாகன வசதிகள்லாம் இருக்கும். அதுமாரி இந்த அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணமே நடைபெறும் வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்கும். தங்களின் குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார்கள். இந்த பாதத்தில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்கள் எந்த ஒரு செயலையும் யோசித்து நிதானமாக செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதேமாரி பிறருக்கு உதவி செய்யும் போது கூட நிதானமாக யோசித்து செய்பவர்கள். ஆனால் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை எப்படியும் வெற்றியுடன் முடித்துவிட தினமும் யோசித்து கொண்டே இருப்பார்கள். நல்ல வழியில் மட்டுமே இவர்களின் செயல்பாடு இருக்கும். அதாவது சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் அல்லது பார்வையில் இருந்தால் இவர்களுக்கு யோசிக்கும் திறமை நன்கு இருந்தாலும் அது அடுத்தவர்களுக்கு உபயோகமாக இருக்காது. சில பேர் தீய வழிகளில் கூட தங்கள் கவனத்தை செலுத்த நேரிடும். இந்த அஸ்வினி தர்மத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்ட இவர்கள்லாம் ஓரளவு சாஸ்திரம் அறிந்தவர்கள். கெட்டிக்கார தன்மையும் மற்றவர்களை சீர்தூக்கி பார்த்து மதிப்பீடு செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பும் ஊக்கமும் உடையவர்கள். தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற எண்ணம்லாம் உடையவர்கள். அதுமாரி தாயிடம் பிரியமாக இருப்பார். இந்த அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் பிறரின் மனோபாவங்களை அறிபவர், அழகு உள்ளவர், நன்மை செய்பவர், அதுமாரி ஞானி போன்ற பண்புகளை உடையவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் கல்வி, தெய்வ பக்தி, ஆன்மீக ஈடுபாடு, உடல் சுகம், சாமர்த்தியம், தலைமை தாங்கும் திறமை இதற்குரிய தனி குணங்கள். இந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் நல்லவனுக்கு நல்லவனாகவும் வல்லவனுக்கு வல்லவனாகவும் இருப்பார்கள். அனைவரும் உங்களை விரும்பும் வகையில் உங்கள் செயல்பாடுகள்லாம் இருக்கும். தங்களின் சிறந்த பேச்சாற்றலால் தங்களுக்கு வேண்டிய காரியத்தை சாதித்து கொள்வார்கள். அதுமாரி கணிதம், வானவியல், ஜோதிடம் ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். பெற்றோர்களுக்கு மிகுந்த மரியாதை தரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அறிவுபூர்வமாக வாதம் செய்வதில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள். அதுமாரி ஒரு சில பேர்லாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்த பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் எப்பொழுதும் எளிமையாக இருப்பதையே விரும்புவார்கள். அதுமாரி சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு மருத்துவம், உடற்பயிற்சி, யோகாசனம் போன்ற உடல் நலம் சார்ந்த அறிவுரைகளை கூறுவார்கள். அதுமாரி விளையாட்டு மற்றும் வீரதீர செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி அடுத்தவர்களுக்கு தங்கள் அனுபவத்தை சொல்லும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பிற்காலத்தில் பலவிதமான அனுபவங்கள் மூலம் தொழில் துவங்கும் சாத்தியம்லாம் இவர்களுக்கு உண்டு. தாய் அல்லது தாய் போன்றவர்கள் மூலம் நல்ல அறிவுரைகள் கிடைப்பது மற்றும் தாயின் ஆதரவு இவர்களுக்கு எப்பொழுதும் அதிகம் இருக்கும். ஏன்னா சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் அல்லது பார்வையில் இருந்தால் இவர்களுக்கு மேற்கூறிய பலன்கள்லாம் முழுவதுமாக சரியாக அமைந்து விடுவதில்லை. இதற்கு எதிர்மாறான குணங்களும் அமைவதுண்டு. கதை, கவிதை, கட்டுரை எழுதுவதில் ஆர்வம் உடையவர்கள் கணக்கு பார்ப்பதில் கொஞ்சம் கராராக இருப்பார்கள். அதுமாரி மூல நோயால் அவதிப்படுவார்கள். பொருள் நஷ்டம் அடைவார்கள். எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். உற்றார் உறவினர்களால் நண்பர்களால் நன்மை அடைவார். இந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கணித கலையில் விருப்பம் உள்ளவர், நல்ல புத்திமதி, நுட்பம் உடையவர், மூலவியாதி உடையவர், நல்ல செயல்களையே நினைப்பவராக இருப்பார்கள். அடுத்ததாக இந்த அஸ்வினி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் இந்த பாதத்திற்கு சந்திரன் அதிபதி. உணர்ச்சி வசப்பட்டு வாழ்பவர், தார்மீக சிந்தனை உள்ளவர், திறமையும் நேர்மையும் உள்ளவர்கள். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் பரபரப்பாக இருப்பார்கள். இவர்களை சூழ்ந்து எப்போதும் நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். விலை உயர்ந்த நவீன ரக ஆடை ஆபரணங்களை அணிவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு அழகிய உடல் அமைப்பு இருக்கும். மற்றவர்களை வசீகரிக்கும் தோற்றம் மற்றும் முக கவர்ச்சிலாம் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, பால் கொண்டு செய்யப்பட்ட இனிப்பு வகைகளை அதிகம் விரும்பி சாப்பிடுபவர்களாகவும் இருப்பார்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் மிகுந்த விருப்பம் கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு புதிய விஷயத்தையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம் இருக்கும். இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்கள் தங்கள் சுய அறிவை அதிகம் பயன்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரம் தங்கள் அறிவை மிகுந்த ஈடுபாட்டுடன் எதிலும் உபயோகித்து அந்த செயலில் வெற்றி காண்பவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரம் அந்த செயலில் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் அதை நினைத்து நினைத்து அதிகம் வருந்துவார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு தாயின் அன்பும் அரவணையும் அதிகம். அதனால் எதிலும் தூய்மை, தாய்மை, பண்புடன் செயல்படுவார்கள்.
பெண்களின் மனதை தொடுபவர்களாகவும் நல்ல பரந்த மனம் உடையவர்களாகவும் இருக்கும் இவர்கள் ஜோதிட கலையிலும் ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பார். ஏன்னா உண்மையை மட்டுமே உரைப்பவர்களாகவும் மிகுந்த புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள். இவர்கள்லாம் பணக்காரர்களாக வசதியுடன் விளங்குவார்கள். அதாவது காலில் எப்பொழுதும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அஸ்வினி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் உடம்பு சிறிது கூனி இருக்கும். மிகுந்த அறிவு உள்ளவர், ஜோதிடம் அறிந்தவர், இந்திரன் போன்றவர், காமகுணம் உள்ளவர், சத்திரியர் போன்ற பண்புகளை உடையவர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.